ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட யூடியூப் சேனல் வந்து பார்த்துட்டிங்கன்னா, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆன்லைனில் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் வந்து என்னோட சேனலில் வந்து நான் ரெகுலராகவே அப்லோட் பண்ணிட்டு வர்றேன். நீங்கள் வந்து என்னோட சேனலை வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், நிறையா வந்து ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து கற்றுக்கலாம். அப்புறம் நிறையா டூல்ஸ் வந்து எப்படி பயன்படுத்துறது, அந்த டூல்ஸ் வந்து பயன்படுத்தி நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து எப்படி ஏர்னிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். நீங்க வந்து அந்த ஸ்கில்ஸ் வந்து கத்துக்கிட்டீங்கனாலே, நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். ப்ளஸ் வந்து நீங்க ஒரு ஜாப் பண்றீங்கனாலும் சரி, ஒரு பிசினஸ் பண்றீங்கனாலும் சரி, அதுக்குமே வந்து நீங்க டெவலப் பண்றதுக்கு ரொம்பவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்ப தான் என்னோட சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் வந்து கிளிக் பண்ணி ஆல்ல வந்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க என்னோட சேனல் வந்து ஃபாலோ பண்றது மூலியமா, நீங்களும் நல்லாவே ஏர்ன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம அந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ப்ளாகரில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு லோகோ வந்து செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ளாகர் வந்து கிரியேட் பண்ணுறீங்கன்னா, அது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு லுக்கை வந்து தர்றதுக்கு வந்து லோகோ வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு லோகோ வந்து செட் பண்ணணும். ஸோ அப்படி செட் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ளாகருமே நல்லா வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஸோ வியூவர்ஸ் வரும்போது நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுறது மூலிமா வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட வ்ளாகர் மெத்தடுக்கு ஈஸியாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா, லோகோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். அதை தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவோட ஸ்பான்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா, எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி தான். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் ட்ரஸ்டடாக ஜெனியூனாக ஒரு ஜாப்ஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, அப்போ வந்து நீங்கள் வந்து எஸ்பிஓ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து பர்சனலாக அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவுமே இருந்திருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து என்னோடய வீடியோட டிஸ்பிளேலேயும் தெரியும், ப்ளஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ப்ளாகர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட வெப்சைட்டுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ப்ளாகு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட ப்ளாகோட தீம்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில். ஸோ அதோட வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலே ஐகார்டிலும் சரி, என்னோடய வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த தீம்ஸ் வந்து நான் லாஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ வந்து இன்னும் பார்க்கல அப்படின்னா, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு அந்த வீடியோவே போய் பாருங்கள். ஸோ அதே மாதிரி என்னோடய யூடியூப் சேனல் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ப்ளாகர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து ஃபுல்லாக எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு வரைக்கும் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ப்ளேலிஸ்ட் மணிக்கு ரெகுலராகவே நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு, நீங்களும் ஒரு ப்ளாகர் க்ரியேட் பண்ணி அதுலேருந்து நல்லாவே இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஐடியாஸுமே நான் வந்து அதில் வந்து கிளியராகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்னோடய சேனலை வந்து விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களுமே நல்லாவே ஏர்னிங் ஸ்டார்ட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம், நல்லாவே ஏர்னிங் பண்ணலாம். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா லோகோ தெரியுது பாருங்க. ஸோ இந்த லோகோவை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லோகோ வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து லோகோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லோகோ வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். லோகோ வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அப்புறம் லோகோ க்ரியேட் பண்ணிவிட்டு, அது வந்து நம்ம ப்ளாகரில் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நம்மளோட ப்ளாகுக்கு தேவையான டைட்டில், அதாவது லோகோ வந்து இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இந்த வெப்சைட்டோட நேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா
cooltext.com logos/logosன்னு போடுங்க வந்துரும். இங்கே இருக்கு மேலே இருக்குது பாருங்கள். ஸோ இதை தான் வந்து நீங்கள் வந்து போடணும் சரிங்களா. ஸோ இது வந்து நான் என்னோடய வீடியோ வந்து டிஸ்பிளேயில் நான் வந்து கொடுக்குறேன். அதாவது cooltext.com/logosன்னு போட்டிங்கனாலே இந்த மாதிரி வரும். கூகுள் அப்படி இல்லைனா கூகுள் குரோமில் போய் சர்ச் பண்ணுங்கள், இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் இருக்கிற எல்லா ஃபாண்ட்ஸுமே வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்க பாருங்கள், இங்கே வந்து நிறையா ஃபாண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை எப்படி நம்ம எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு தேவையான ஒரு ப்ளாக். ஸோ இதை வந்து எடுத்துக்கலாம், இந்த இதை எடுத்துக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து சர்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும் சரிங்களா. இங்கே வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட டெக்ஸ்ட்டு சைஸு சரிங்களா. இங்கே வந்து உங்களோட டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இதை கிளியர் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு என்ன நேமில் வேணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இது நீங்கள் வந்து கிளியர் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களோட ப்ளாகுக்கு தேவையான லோகோ நேம் வந்து இங்கே வந்து சர்ச் பண்ணுங்கள். டைப் பண்ணி இது பண்ணுங்கள், சர்ச் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போது என்னோடய சேனல் நேமே நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் நேமு. இதை இது பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைட்டிலுக்கு வந்து லோகோக்கு வந்து சைஸ் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணி 100 வச்சுக்கலாம். இங்கே வச்சுட்டு கிரியேட் லோகோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா லோகோ வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து டவுன்லோடுன்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ப்ளாகருக்கு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ப்ளாகர் வந்து ஓப்பன் பண்ணதுக்கு அடுத்து லெஃப்ட் சைடு டாப்பில் வந்து அந்த டாட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து லே அவுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. இங்கே வந்து மெயின் லோகோன்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணணும். பென்சில் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகாது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த லோகோ வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இம்போர்ட் இமேஜ் யூஆர்எல் அதை வச்சு பண்ணிக்கலாம். அப்லோடு ஃப்ரம் இமேஜ் கம்ப்யூட்டர் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜ் வந்து எப்படி ப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து 3 ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா பிஹைண்ட் த டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அது மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷனும் இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா டைட்டில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் தெரிகிற மாதிரியும் வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து சூஸ் ஃபைல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ணால் அந்த லோகோ வந்து கிளிக் பண்ணி டன் கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணால்
அந்த இமேஜ் வந்து லோகோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து அப்லோட் ஆயிருச்சு. கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை சேவ் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து இன்னொரு கீழே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் தான் அது வந்து உங்களோட ப்ளாகில் வந்து அப்டேட் ஆகும். ஸோ சேவ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், சேவ்ன்ற ஆப்ஷன். கீழே வந்து ரைட் சைடு கீழே வந்து கார்னரில் வந்து ஒரு பாக்ஸ் மணிக்கு இருக்குதா, ஐ சிம்பிள் பக்கத்தில், அதை கிளிக் பண்ணிடணும். ஸோ ஷேவிங் சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அது இன்னொரு சிம்பிள் வந்து காட்டும். இப்போ வந்து சேஞ்சஸ் சேவ்டுன்னு சொல்லிட்டு வியூ பிளாக் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட பிளாகரோட லோகோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்துட்டிங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட பிளாகரோட வந்து லோகோ வந்து இப்படி தான் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து கிளியராகவே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து லோகோ சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து எப்படி வந்து இந்த மாதிரி வைக்கிறது, நிறையா வந்து ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து எதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது இன்னும் ஹெல்ப் வேணும், அதாவது புரியல அப்படின்னு சொன்னாலும் என்னோடய வீடியோ வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. அப்படி இல்லைனா வீடியோ கீழே வந்து என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதில் வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நான் வந்து கிளியராக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்க என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வந்து ஆலில் வந்து வச்சுக்கோங்க. ப்ளாகரை பற்றி நிறையா டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் வந்து ரெகுலராகவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் விசிட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் ஆன்லைனில் வந்து நல்லாவே ஏர்னிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா பெஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரை பண்ணி இதை வந்து ப்ராப்பராக ஒரு டூல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.